ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ரயில்வேயோட ஆத்தரைஸ்டு வெப்சைட்டில் காட்டக்கூடிய தகவலும் நடைமுறையில் இருக்கிற தகவலும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் நம்ம ஆன்லைன் வெப்சைட்டில் டிக்கெட்டோட கட்டணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே கட்டணம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேயே வசூலிக்கிறாங்களா இல்லை மாறுபடுதா அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கான்செப்ட்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கிட்ட ஒரு டிக்கெட் இருக்குது. அந்த டிக்கெட் பார்த்திங்கன்னா நான் தூத்துக்குடியிலேருந்து தாம்பரம் வரைக்கும் வரக்கூடிய முத்துநகர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி அன்ரிசர்வ் டிக்கெட் நான் கேட்டு வாங்கியிருக்கேன். இப்போ அதே ட்ரெயினில் ஆன்லைன் வெப்சைட்டில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ தூத்துக்குடி டு தாம்பரம் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். இதில் நம்ம இந்தியன் ரயில்வேயோட எக்ஸாக்டான வெப்சைட் அப்படின்னா indianrailinfo.com அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதில் நம்ம பார்க்கும்போது நமக்கு காட்டக்கூடிய ரயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஒரு ரயில் முத்துநகர் எக்ஸ்பிரஸ், அதாவது பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ட்ரெயின் தான் இருக்குது. அந்த ட்ரெயினுக்கு தான் நான் டிக்கெட் கேட்டு வாங்கியிருக்கேன். இப்போ இந்த ட்ரெயின் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:40 நைட்டு தூத்துக்குடியில் கிளம்புற இந்த ட்ரெயின் தாம்பரத்துக்கு 6:30 மணிக்கு வருது, 6:38 வருது. சரி, வாரத்தில் 7 நாளும் போகக்கூடிய இந்த ட்ரெயினில் நான் 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த டிக்கெட் எங்கிட்ட இருக்குது. இப்போ இந்த ட்ரெயினில் எவ்வளோ கட்டணம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரெயினில் என்ன கட்டணம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டண தகவல் இதில் இந்த இடத்துல வராது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பருக்கு, ஏசிக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ டிக்கெட் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் காட்டுவாங்க. சரி, இப்போ நம்ம அன்ரிசர்வ் டிக்கெட்டை எப்படி தெரிஞ்சுக்கிறது, எவ்வளோ விலை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அப்படியே கீழே வந்தோன்னா இந்த கோச் பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் டேபிள், இந்த ரூட் மேப்பு, சீட் அவைலபிலிட்டி, ஃபேர் சார்ட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் டேபிள் பற்றி தெரியணுன்னா டைம் டேபிள் கிளிக் பண்ணுங்கள். சீட் எவ்வளோ அவைலபிள் இருக்குதுன்னா அதை பற்றி செக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு அந்த அன்ரிசர்வ் டிக்கெட் சம்மந்தமாக செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபேர் சார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரெயினுக்கான அன்ரிசர்வ்டு டிக்கெட் எவ்வளோ அப்படிங்கிறத இதில் காட்டுவாங்க. இதில் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழேயே, அதாவது இந்த கோச் பொசிஷனுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தூத்துக்குடி டு தாம்பரம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் கோடு போட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு போட்டு அன்ரிசர்வ்டு ட்ரெயின் எவ்வளோ டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ப்ளஸ் குழந்தைங்களுக்கு எவ்வளோ, பெரியவங்களுக்கு எவ்வளோ, இந்த மாதிரி எல்லா தகவலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் பெருசு பண்ணுறேன் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், தூத்துக்குடியிலேருந்து தாம்பரத்துக்கு 628 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு அன்ரிசர்வ்டு ஜென்ரல் ஃபேர் அப்படின்னு சொல்லி 194 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த கட்டணம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வேறு எந்த கட்டணமும் வசூலிக்க மாட்டாங்க. ஏன்னா இது அன்ரிசர்வ்டு ட்ரெயின் டிக்கெட் அப்படிங்கிறதுனால. இப்போ இதே நீங்கள் ஸ்லீப்பர்லாம் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் எல்லாம் போடுவாங்க. அதாவது ரிசர்வேஷன் சார்ஜு, அதுக்கப்புறம் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும் இதில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் கவுண்டரில் போய் நீங்கள் எடுக்கும்போது 194 ரூபா அப்படின்னு சொல்லி இதில் அன்ரிசர்வ்டு ஜென்ரல் ஃபேர்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் நடைமுறையில் இருக்கக்கூடிய டிக்கெட் கட்டணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் தான் கட்டணம். அதாவது இது பார்த்தீங்கன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி, இன்றைக்கி தேதி 16, 2 நாளைக்கு முன்னாடிங்கும்போது 14ஆம் தேதி நான் இந்த டிக்கெட்டை எங்கே எடுத்தேன்னா தூத்துக்குடியிலேருந்து தாம்பரத்துக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டுன்னு, அதாவது முத்துநகர் எக்ஸ்பிரஸ்னு கேட்டே நான் டிக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 210 ரூபா போட்டிருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், 210 ரூபா டிக்கெட். ஆக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் ரயில்வேவோட வெப்சைட்டில் நீங்கள் டைமிங் இதெல்லாம் ஓகே பார்த்து பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது ஓகே. இந்த டிக்கெட் கட்டணம் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கட்டணம் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் என்றைக்குமே கையில் வச்சுக்கிறது. இது நான் இது உதாரணத்துக்காக சொல்லியிருக்கிறது. பட் நீங்கள் ட்ரெயினில் நீங்கள் வரும்போது நீங்கள் கூடுதல் கட்டணம் கொஞ்சம் சேர்த்து எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறது நல்லது. சரி, இப்போ இதுக்கு இன்னொரு இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கீங்க அப்படின்னா ரயில்வேவோட இப்போ புதுசாக ஒரு டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர்லேயே இப்போ QR கோடை பேஸ் பண்ண
அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ண முடியும். இப்போ அது மாதிரி தான் நானும் பண்ணேன். இப்போ தூத்துக்குடியில் வந்துட்டு உங்களுக்கு வந்து தூத்துக்குடின்னு இல்லை, முக்கியமாக நிறையா பெரிய பெரிய ஸ்டேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த கியூஆர் கோடு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து கையில் பணம் இல்லாட்டி கூட நீங்கள் வந்து மொபைல்லேருந்தே நீங்கள் வந்து பணம் அனுப்புகிற வசதி வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரயில்வேவோட ஒரு அட்வான்டேஜ் புது ஒரு டெக்னாலஜின்னு கூட சொல்லலாம். சரி, இருந்தாலும் இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து ரயில்வேவோட வெப்சைட்டில் ஒரு தகவல் பார்க்குறீங்க அப்படின்னா, முக்கியமாக இந்த கட்டணம் சம்மந்தமான தகவல் பார்க்குறீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து டாலரன்ஸ் வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸஸாக எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய கருத்து. ஸோ உங்களுக்கு இந்த தகவல் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக நிறையா ரயில் தகவல் சம்மந்தமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.